இல்லை, நான் ஊரில் இருந்தேண்ணா, விழுப்புரத்தில் இருந்தேன். என் சொந்த ஊர் விழுப்புரம். நான் பொழப்புக்காக வந்தேங்க. நாய் விட்டு கறி விட்டு தான் உள்ளே உட்காந்துக்கிறேன். பாப்பா கண்டிஷனாக மாதிரியா இருக்குதுண்ணா. என்ன உள்ளே விட மாட்டாங்களே, யாரும் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்றாங்க. சீரியஸ் கண்டிஷன் என் புள்ள. அவர் காப்பந்து அவனே ஓட்டான். அந்த இவன் தான் காப்பந்து பண்ணி என் குழந்தை இட்டு போனான். இவன் தான் என் குழந்தை காப்பந்து பண்ணி இட்டு போனோன்னு இவன் தான். நான் தான் கூட்டு போனேன். நேற்று வந்து நான் வந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு 7:30 கேட்டு நான் வந்து ரூமில் இருந்தேன். இப்போ சவுண்டு கேட்டுச்சு பார்க்லேருந்து. நான் போனேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க, இந்த குழந்தை ஒரு பக்கம் கத்தி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ரெண்டு நாய் சேர்ந்து அம்மா ஒரு பக்கம் கடிக்குது, புள்ளிய ஒரு பக்கம் கடிக்குது. நான் எதோ இது பண்ண சொல்லிட்டு அந்த புள்ளியை மட்டும் காலை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன். அவங்க அம்மா ஏதோ தப்பிச்சு வந்துட்டாங்க. வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஏற்ற மாதிரி இருக்க 1000 லைட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் அடிச்சு அதுக்கப்புறம் நான் வர வச்சேன். அவங்கள வளர்த்த நாயை வந்து பிடிக்க கூட அவங்களுக்கு கூட பயமா இருக்காட்டுக்கு. அவரும் வந்து ஓடிட்டாரு, ஓடி எட்டக்க நிற்கிறாரு, கடிக்கிற முடிக்கும் அப்படியே நிற்கிறாரு அவரும். நானும் கண்ணால நான் பார்த்தேன். அவருக்கே பயமா இருக்கு அந்த நாய்க்கு. எதுக்கு அந்த மாதிரி நாயை வளர்க்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்கும் சார். பிடிச்சி ஃபுல்லாக மண்டையை பிடிச்சி அங்கேயும் எங்கே எல்லா இடத்துலையும் கடிச்சிட்டு இருந்திருக்கு. எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஓடினேன். நான் ஒரு 10 நிமிஷமா அதான் 10 நிமிஷமா வந்து அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் ஓடின பிறகு தான் அந்த குழந்தை காலையை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் பிடிச்சி தூக்கிட்டு வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் ராயப்பேட்டில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அப்போலோவில் வந்து சேருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எதுவாக இருந்தாலும். அவங்க நாய் வளர்த்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்போலோவில் நாங்கள் பார்த்துக்குறோம், எவ்வளோ செலவானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம குழந்தை உயிர் தானே முக்கியம், நம்மள்ட்டையும் எதுவும் காசு பணம் இல்லாதவங்க தானே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் சார். அவங்க ஆமா போகும்போது கூட்டு போயிட்டாங்க. கடிச்சு முடிச்ச பிறகு கூட்டு போறாங்க. கடிச்சு முடிச்சு ஃபுல்லா எல்லாமே முடிச்ச பிறகு கூட்டு போறாங்க. அந்த நாய் வந்து கடிக்கும் போது பயப்படுறாங்க, அந்த நாயை பிடிக்கிறது பயப்படுறாங்க. நான் ஓடுறேன், சரி நம்மள எதுவும் பண்ணா பரவாயில்ல, ஏன்னா அந்த குழந்தை என் கூட விளையாடும் போகும் எல்லாமே பண்ணும். சரி, இந்த புள்ளைய கடிக்கும்போது நம்மளுக்கு மனசு கேட்கல. திரும்ப நான் காலை பிடிச்சி இழுத்து அந்த புள்ளைய நான் காப்பாத்திட்டேன். ஏதோ என்னால முடிஞ்சு நான் பண்ணேன். கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு ஓடேன்ட்டேன். அவங்களுக்கு பிடிக்கிறது கூட எல்லாமே கடிச்சு முடிக்கிறது ஏன்னு அதட்டுறாங்களே கொஞ்சம். அந்த நாயை வந்து பிடிச்சி இழுக்க இல்ல. என்ன சார் அது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சார். எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க, உள்ளே விட மாட்டேறாங்க சார். நேற்று என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலா அங்க வந்து அம்மாவும் பொண்ணும் எப்பவுமே பார்க்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க போல. 2 நாய் வந்து வாக்கிங் அதான் இங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்க வாக்கிங்காக. நான் ஏதோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா குனிஞ்சு பார்த்த பிறகு அம்மாவும் பிள்ளையும் கீழே கிடக்குறாங்க. நாய் வந்து அந்த குழந்தையோட தலையை நல்லா கடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டேன், யாருமே இல்லை இங்க. அந்த நாய் கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன பையன், அவங்களால வந்து அவ்வளோ பிடிக்க முடியல. அந்த நாய் 2 நாய் அவ்வளோ பெருசா இருக்கு, பிடிக்கவும் இல்லை யாரும். அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து தான் யாரோ வந்து அந்த பார்த்தாங்க, இது பண்ணாங்க. இங்க ஓனர் கூட வந்து நின்றுட்டு தான் இருந்தாங்களே தவிர அந்த நாயை பிடிக்கல, எதுவுமே செய்யல. இங்க வந்து நின்றுட்டு பார்க்ல இப்படி நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த 2 பேரும் வந்து அந்த நாய் கடிச்சிட்டு தான் இருக்கு அந்த குழந்தைய. அந்த நாய் வந்து தனியா அந்த குழந்தைய பிடிச்சி தருன்னு நாங்க அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போயிட்டு இங்க ஃபுல்லா அந்த குழந்தைக்கு ஃபுல்லா ரத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க இருந்து யாரோ வந்து இது பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க பாப்பாவை.